ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா, தெற்கு பார்த்த ஒரு வாசு வரைபடம். 30 அடி 2 இன்ச் அகலமும், நீளம் பார்த்தீங்கன்னா 45 அடி. பில்டிங் ஏரியா மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிளாட் ஏரியா பெருசாக இருக்கிறதுனால 1357 சதுரடி கவர் ஆகுது பில்டிங் ஏரியா. ஓகேங்களா? இந்த பிளானை நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த 7 விஷயங்கள், காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ஜாதகம் பேஸ் பண்ணி யார் தெற்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நமக்கு கருடமனை வருது. 169.69 வருடம் கொண்ட அருமையான ஒரு வரைபடம். இந்த பிளான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் அந்த மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு அழைப்பு கொடுங்க. உங்களுடைய ப்ளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கிளியராக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த பிளானில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங். இது தெற்க பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு. 2 கார்னர்ஸ் நம்ம கிடைக்கும் தெற்க பார்த்த பிளானுக்கு. எப்போவுமே தெற்க பார்த்த பிளானுக்கு கன்னி மூலையில் வாசல் வைக்கக்கூடாது. அக்னி மூலை சார்ந்து தான் வாசல் வைக்கணும். முகப்பு பெருசாக இருந்தால் மட்டும் சென்ட்ரலில் நம்ம தலைவாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ கார் போர்ட்டிக்கோ நம்ம சின்னதாக கொடுத்துருக்கோம். ஷிஃப்ட்டுக்கு அனுப்பிக்கலாம். சென்ட்ரலில் என்ட்ரன்ஸ் அமையுது. படி வந்து நம்ம கன்னி மூலையில் கொடுத்துரும். படிக்கு கீழே இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ சென்ட்ரலில் நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ் அமையுது. உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு ஸ்பேசஸான ஹால் 17க்கு 15 அமைப்பில் கிடைக்கிது. கன்னி மூலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 11க்கு 16, அதுக்குண்டான அட்டாச்சர் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 4க்கு 7 அமைப்பில் கிடைக்கிது. வாயுமூலையில் ஒரு பாத்ரூம், அதுக்குண்டான பெட்ரூம் அமைப்பு 11க்கு 10 அமைப்பில் கிடைக்கிது. ஓகேங்களா? அக்னிமூலை சார்ந்த கிச்சன் அமையுது. ஃப்ரண்ட்டில் நமக்கு போட்டிக்க சொல்லியாச்சு. அண்ட் ஈசான மூலை சார்ந்து நமக்கு பூஜை ரூம் 6க்கு 5 அமைப்பில் கொடுத்துருக்கோம். இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி பேசேஜ் நமக்கு அமையுது 10க்கு 6 அமைப்பில். ஸோ வாசலுக்கு நேராக வாசல் நமக்கு அமையுது. ஓகேங்களா? சுற்றி இடம் இருக்குது. தேவையான இடத்துக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் கட்டுற மாதிரி பார்த்துக்கலாம். வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு. கார்னர் வைஸ் வெட்டு கிராஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி சம்பு பார்த்திங்கன்னா இந்த பிளானுக்கு இடம் இருக்கிறதுனால ஒரு 3000 to 5000 கெப்பாசிட்டிக்கு நம்ம டேங்க் ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செப்டி டேங்க் எப்போவுமே செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா வாயுமலை சார்ந்து போடணும். வாயுமலையில் பின்னாடி இடம் இல்லாத பட்சத்தில் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கார்னர்ஸ் இல்லாமல் ஓரளவு சென்டரில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது. ஓகேங்களா? இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1357 சதுரடிக்கு இன்னி இருக்கிற மார்க்கெட் ரேட் 2300 போடும்போது 31,21,000 நமக்கு செலவாகுது. ப்ளஸ் 5 to 6 lakhs நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசமாக முடிக்கலாம். அந்த 5 to 6 lakhs எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போருக்காக போடுவோம். இபி ஒர்க்கு செலவுகள் இருக்கும். கட்டடம் கட்டும்போது பேஸ்மெண்ட் ரைஸ் பண்ணுவோம். கம்பி கட்டி கான்கிரீட் போடுவோம். இல்லை உள்ளே வந்து இன்டீரியர்ஸ் பண்ணுவோம். ஸோ சின்ன சின்ன வேலைகள் நம்ம அதாவது ஸ்கொயர் ஃபீட் அமௌண்ட் போக ஒரு 5 to 6 lakhs வச்சுருந்தீங்கன்னா கடைசி நேரத்தில் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக முடிக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும் தெற்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கவும். தெற்கு பார்த்த வாசல் வைக்கலாம். செவ்வாய் 6-8 பண்ணாதான், லக்னத்துக்கு 6-8 பண்ணா செவ்வாய் வந்து மறைஞ்சிருக்குன்னா தெற்கு பார்த்த வாசல் தெற்கு பார்த்த மனை தவிர்க்கிறது நல்லது. ஸோ தெற்கு பார்த்த மனை வாங்கிட்டீங்கன்னா வாசல் நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். ஓகேங்களா? பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.